எனக்கு அலட்டிக்கொண்ட தினம் தினம் எமோஷனலா என் கை பிடிக்க மாட்டியா? என் லவ் பண்ணது உண்மை தானே? என் லவ் பண்ண கைப்பிடி. என் லவ் பண்ணது உண்மை தானே? ஒரே உமா மொபைல்ல வந்து உமா மொபைல்ல வந்துச்சு. மொபைல்ல கொடுத்தேன். என்ன லவ் பண்ணது உண்மை தானே? அப்படிதான் லவ். अरे शैतान का बच्चा, अरे शैतान का बच्ची எவ்வளவு மைக்கிறா பாருங்க. அவ்வளவுதான். நீ உண்மையான லவ் பண்ணத வந்து நாளைக்கு பார். எத்தனை மணிக்கு பார்க்கணும்? 12 மணிக்கு திருட்டான இடத்துல வந்து பார். அப்பா அம்மா என்ன லவ் பண்ணது உண்மையானா? எவ்வளவு வஞ்சனை, எவ்வளவு பொய் பேசி அப்பா அம்மாவுக்கு விரோதமா உன்னை கொண்டு போறான சைத்தான் கா பச்சா. அந்த சைத்தான் கா பச்சின்னு தெரியாமலே மம்மி ஸ்பெஷல் கிளாஸ் தூக்கம் செஞ்சுட்டு வரைய ராசாத்தி. ராசா எப்படிமா இதெல்லாம்? எப்படி? கிறிஸ்தவமே எல்லாருமே தேவ பிள்ளையே நான் தப்பா நினைச்சுக்காத, கோச்சுக்காத. 100 பிள்ளை ஒன்ன மாதிரி பாதிக்கப்பட்ட பிள்ளைகளை வளர்க்கிறேன். அந்த வேதனை சின்ன சின்ன பிள்ளைங்க சாமையா கேட்டு என் மடியில வந்து உட்கார்ந்துக்கோ. அண்ணா என் மம்மி எங்க? சின்ன பிள்ளை என் பிள்ளைய தட்டி எடுத்து வர வைக்கலாம் 5 மணிக்கு. என் ஹோம்ல ரூல்ஸ் வேற வழி இல்லை. இந்த குட்டி பிள்ளை தட்டி எடுத்து நிற்கும். யாரோ ஊட்ட வேண்டியது பிள்ளைக்கு தானே சாப்பிட பல தடவை மடியில் உட்காந்து நான் சொன்னேன். எங்க மம்மியை வரன்னு சொன்னாங்க, இன்னும் வரல. எங்க டேடி வரன்னு சொன்னாங்க, விட்டு போய் வண்டியிலேச்சு நான் சொன்னேன். எங்க மம்மியே வர மாட்டேங்கிறாங்க. சில பிள்ளைகள் எல்லாம் சித்தி கூட்டு போவாங்க, மாமாவை கூட்டு போவாங்க. சில பிள்ளைகள் யாரும் கூட்டு போக மாட்டாங்க. என்ன கேட்பாங்க. நான் சொன்னேன், என்ன மட்டும் ஏன் யாரும் போட்டு, என்ன மட்டும் நான் யாரும் போட்டு சொல்ல முடியுமா? உங்க அம்மா 16 வயசுல உணர்ச்சி அனுபவிச்சுட்டா. அந்த உணர்ச்சி சிநேகமா மறைச்சுடா. அதை தப்பான வழியில கொண்டு தப்பா பிறந்தவன சொல்ல முடியுமா? நிலைமை வாலிப தம்பி, நல்லது நினைக்கிறது அல்ல, கெட்டதுன்னு எல்லாம் இப்ப நல்லதா மாறிடுச்சு. ஐயோ, வேதம் சொல்லுறது பாவத்தை நன்மை சொல்லுகிறவன் அவனுக்கு ஐயோ. those who say evil good. இப்ப அப்படிதான் ஆயிடுச்சு. கிருபையின் காலம். குடிச்சிட்டு வா, பாவம் பண்ணிட்டு வா. ஏசப்பா அதெல்லாம் ராஜு மாதிரி கத்த மாட்டாரு. பாட்டு பாடுறதுனால நல்லவனா? யூடியூப்ல சப்ஸ்கிரைப் இருக்குன்னா நல்லவனா? எஸ், சர்ச்செல்லாம் கூப்பிடுது, இன்னைக்கும் கூப்பிடுது. சைத்தான் கப்பச்சா சர்ச்சை ஏசு இல்லாங்க. அங்க ஏசு உலாவல. கூப்பிடுறவனும் மாம்சத்துக்குரியவன். அதே மைண்ட் செட்ல இருக்கிறவன் தான். எனக்கும் 2-3 செட்டப் இருக்கிறதுனால தான் அவனும் 2-3 செட்டப் எல்லாம் கூப்பிட்டு சர்ச்சை நடத்துவான். எல்லாரும் வாலிப தங்கச்சி கண் குத்தப்பட்டது.